டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தமிழகத்தில் அதிக நாள் ஓடின கன்னட படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மிக அதிகமான நாட்கள் ஓடிய கன்னட திரைப்படம்னா அது பாலுமேந்திராவுடைய இயக்கத்தில் உருவான கோகிலா திரைப்படம் தான். சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல ஊர்களில் மிகச்சிறப்பாக ஓடிய படமாக அந்த படம் அமைந்தது. எதனால் நடிகர்களுக்கு சுயசரிதை எழுதும் பழக்கம் குறைஞ்சிட்டே வருதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சுயசரிதை எழுதணுன்னா உண்மையை எழுதணும். அதன் காரணமாக கூட சுயசரிதை எழுதுகின்ற நடிகர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். CS அமுதனோட டைரக்ஷனில் தமிழ் படம் 3 வர வாய்ப்பு இருக்கான்னு சிவனேசன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் படம் 3 பொறுத்தவரையிலே பொருளாதார சிக்கல்கள் காரணமாக தான் வெளிவர முடியாத சூழ்நிலையில் அந்த படம் இருக்குது. மிக விரைவிலேயே அதெல்லாம் சரியாக அந்த படம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சித்ரா சார், நீங்கள் அப்துல் கலாம் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு அஜய் கோவையிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களை பல மேடைகளில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமையலை. பார்க்கிங் படத்தோட டைரக்டரான ராம்குமார் தான் ரஜினியோட அடுத்த படத்துக்கு டைரக்டரான ரியாஸ் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. பார்க்கிங் படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அடுத்து ரஜினிகாந்த் படத்தை இயக்கியிருக்கிறார் அப்படின்னு நம்முடைய சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பல ஊடகங்களும் மாறி மாறி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தோம் ஏன் உங்களுக்கு சந்தேகம்? சிவாஜி அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ தமிழ்நாட்டில் யாராவது கோவில் கட்டியிருக்காங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பல ஊர்களில் கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் சிவாஜிக்கு அப்படி யாரும் கோயில் கட்டியதாக தெரியல. மாறாக சிவாஜியுடைய சிலைகள் பல ஊரில் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ரஜினியோட அடுத்த பட டைரக்டராக சித்ரா சார் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து தருண் கேட்டிருக்காங்க. லன்ச் நிகழ்ச்சியில் பதில் சொல்லும்போது அவ்வப்போது கிண்டலாக நான் பதில் சொல்கிறது உண்டு. இப்போ கேள்வியே கிண்டலாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் சினிமாலேருந்து அரசியலுக்கு போயிருக்காரு. அப்போது சினிமாக்காரங்களோட வாக்கு விஜய்க்கு கிடைக்குமான்னு மதுரையிலேருந்து அழகன் கேட்டிருக்காங்க. தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் சினிமாக்காரர்கள் விஜய்க்கு வாக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பீஸ்ட், ஜெயிலர் 2ன்னு தொடர்ந்து நெல்சனும் சன் பிக்சர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டராக இப்போதைக்கு நெல்சன் தான் இருக்கிறாருன்னு இதை வச்சு நம்மளால் சொல்ல முடியுமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெல்சனை வைத்து தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் படம் எடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நெல்சன் வெற்றிகரமான இயக்குனராக இருப்பது தான். உலகிலேயே சினிமா அதிகம் எடுக்கிறதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆனாலும் ஆஸ்கர் இந்தியாவுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. இதற்கு காரணம் என்னன்னு திவ்யா வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் விருதுக்கு ஒரு திரைப்படம் தேர்வாவதற்கு அதிகமான திரைப்படங்களை தயாரிக்கின்ற நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்றது தான் தகுதி அப்படின்னு நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அயோத்தி படத்தை எடுத்த டைரக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து வேற என்ன படம் டைரக்ட் பண்ண இருக்காருன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அயோத்தி படத்துடைய இயக்குனரான மந்திரமூர்த்தி அருமையான ஒரு கதையை தயார் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அது ஹீரோவுக்கு முக்கியத்துவம் உள்ள கதை இல்லை. அதன் காரணமாகத்தான் பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை தயாரிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அயோத்தி படம் கூட ஹீரோவுக்கு முக்கியத்துவம் உள்ள கதை இல்லை. அந்த படம் வெற்றி பெறவில்லையா என்ன? நடிகர் சந்திரபாபு தமிழ் படங்களில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சபாஷ் மீனா அப்படின்ற திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் சந்திரபாபு. இசைஞானியோட ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது பாடல் ஒரு காலத்தில் ஏன் தடை செய்யப்பட்டதுன்னு சிவனேசன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது என்ற பாடல் பொதுவாக தடை செய்யப்பட்ட பாடலில் தூரதர்ஷனில் மட்டும்தான் அந்த பாடலை தடை செய்தார்கள். அதற்கே அப்போது மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது. தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க காமெடி நடிகர்களில் பேர் சொல்லும் அளவுக்கு முத்திரை பதிப்பார் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற காமெடி நடிகர்களில் வடிவேலு, யோகி பாபு ஆகியோர் ஏற்கனவே முத்திரை பதித்த நடிகர்களாகத்தான் இருக்காங்க. சாய்விட் சித்ராவில் சாய் அபியங்கரை எதிர்பார்க்கலாமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாய்விட் சித்ரா நேர்காணலில் நிச்சயம் அபயங்கரையும் எதிர்பார்க்கலாம். சித்ரா சார், நீங்கள் கடைசியாக கமல்ஹாசன் அவர்களை சந்தித்தப்போ என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சஞ்சய் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. கடைசியாக கமல்ஹாசனை சந்தித்த போது ஜோதிடம் பற்றி ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவருக்கு அதெல்லாம் ஆர்வம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பேசி கொண்டிருக்க அவர் கேட்டுக்கொண்டிருந்தார், அவ்வளவுதான்.
ஜெயிலர் 2 படத்துலேருந்து நடிகர் பாலையா விலகிட்டாரு அப்படின்னு நியூஸ் வருது. இந்த தகவல் உண்மையான சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்திலே பாலகிருஷ்ணா நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் தான் இப்போ விஜய் சேதுபதி நடித்து முடித்திருக்கிறார். பாக்யராஜ் அவர்களோட மியூசிக்கில் வெளியான இது நம்ம ஆளு படம் மியூசிக் வைஸாக நல்லா பேசப்பட்டதான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய இசையிலே உருவான இது நம்மாளு திரைப்படம் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது. ஆனால் இசைக்காக பேசப்பட்ட படமாக அது அமையல. பாரதி கண்ணனோட இன்டர்வியூக்கு அப்புறம் நடிகர் கார்த்திக் உங்ககிட்ட பேசினாரா, என்ன பேசினாருன்னு கதிர் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் என்னோடு தொடர்பு கொண்டு பேசி 2 வருடங்களுக்கு மேலாகிறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தாலும் எந்த நண்பர்களுடைய ஃபோனையும் சமீப காலத்தில் அவர் எடுத்து பேசவே இல்லை. ஏஐ டெக்னாலஜியை வச்சு இப்போ நம்மளால் முழு படத்தையும் எடுக்க முடியும். அந்த மாதிரி தமிழில் யாராச்சும் முழுக்க ஏஐ மட்டுமே வச்சு படம் எடுக்க தயாராகி இருக்காங்களான்னு சர்க்குணம் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. வெங்காயம் என்ற ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய சங்ககிரி ராஜ்குமார் ஏற்கனவே அப்படி ஒரு முயற்சியில் களமிறங்கி விட்டார். ஒன் மேன் என்ற பெயரில் ஒரு படத்தை தயாரித்தவர் இயக்கியிருக்கிறார். அதில் நடிப்பும் அவர் தான், தொழில்நுட்ப பணியிலும் அவர் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், தசாவதாரம் போன்ற பல படங்களில் பல மாறுபட்ட இடங்களில் நடித்தவர் தான் கமல்ஹாசன். ஆனால் இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்ட படம் எது தெரியுமா? அது எல்லாம் இன்பமயம் என்ற படம். அந்த படத்தில் முதல்ல 5-6 கதாபாத்திரங்களில் கமல்ஹாசன் நடிக்கிற மாதிரி தான் ஒரு கதையை உருவாக்கி இருந்தார் பஞ்சரணாச்சல். அந்த படத்துடைய கதை விவாதத்தின் போது அந்த கரண்டக்காரர் வருஷத்தில் யார் நடிக்கிறார் அப்படின்னு கமல்ஹாசன் கேட்க ஏதோ ஒரு பேரை சொல்லியிருக்கார் பஞ்சரணாச்சல். அந்த ரோலையும் நானே பண்ணிடுறேன் என்று சொல்லி அந்த ரோலையும் ஏற்றுக்கொண்டார் கமல்ஹாசன். இப்படித்தான் நாளுக்கு நாள் அந்த படத்திலே அவர் ஏற்ற கதாபாத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது. கடைசியாக அந்த படத்திலே 9 கதாபாத்திரங்கள் நடித்திருந்தார் கமல். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒப்பனையில் மட்டும் இல்லாமல் குரல், உடல் மொழி, இப்படி எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுத்திருந்தார் கமல்ஹாசன். அதன் காரணமாக தான் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த படத்தினுடைய கதாசிரியரான பஞ்சு அருணாச்சலம். காதலை பற்றி கஸ்தூரியுடைய கருத்து என்ன? காதலுக்கு எதிரிலாம் நான் இல்லை. ஆனால் விஜயனுடைய அரசியல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செயல்பாடுகளும் அவருடைய கட்சியினரும் இப்போ பாஜகவுக்கும் விஜய்க்கும் என்னங்க கொள்கை வித்தியாசம்? சின்ன விஷயத்துக்கே அவர் 1 மாசம் காணாம போயிட்டாருங்க. கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல எஃப்ஐஆர் போடல. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.